ஹாய் லேர்னர்ஸ், நாம் இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், லீடிங், கண்ட்ரோலிங். இதுதான் 5 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பிளானிங். பிளானிங்கில் நம்ம கம்பெனியில் என்ன செய்ய போகிறோம், எப்போ செய்ய போகிறோம், என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணுவோம். அதாவது நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு மிஷனை செலக்ட் பண்ணுவோம், அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணுவோம். என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவ் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பிளான் பண்ணுவோம். ஸோ பிளானிங்க்கு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம். பிளானிங்கில் கம்பெனியோட ஃப்யூச்சர் பற்றி ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். ஆர்கனைசிங்கில் ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நார்மலைஸ்டாக ஒரு பொசிஷன் நம்ம கொண்டு வர்றோம். எம்ப்ளாயீஸ்க்கு அந்த பர்டிகுலர் ஒர்க்கை கொடுத்தோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் அந்த பொசிஷனுக்கு சூட்டபிளாக இருக்க கேண்டிடேட்டை நம்ம எம்ப்ளாய் பண்ணுவோம். ஸோ அவங்க அந்த பொசிஷன்லேருந்து ரிலீவ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக இன்னொரு எம்ப்ளாயியை நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டாஃபிங்கில் எம்ப்ளாயீஸை ஃபில் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் வேக்கன்சி பொசிஷன் வர வர. லீடிங் அப்படின்னா ஒரு மேனேஜர் எந்த மாதிரி ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட எம்ப்ளாயீஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது இன்டைரக்டாக அவங்களோட எம்ப்ளாயீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ தட் அவங்களும் ஆர்கனைசேஷன் கோல்ஸ்க்கு இல்லை குரூப் கோல்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கண்ட்ரோலிங், நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருக்க மாதிரி வேலை நடக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அதுக்கேற்ற மாதிரி வேலை நடக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணி அப்படி வேலை கரெக்டாக நடக்கலை அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ்லேருந்து டீவியேட் ஆகாத மாதிரி இருப்போம். தேங்க்யூ.